ගරු කතානායකතුමනි විශේෂයෙන්ම ආරක්ෂක අමාත්‍යාංශය හා මහජන ආරක්ෂාව පිළිබඳ අමාත්‍යාංශ වැය සීර්ෂයේදී கௌரவ சபாநாயகர் அவர்கள் விசேடமாக பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் ஒதுக்கீடுகளில் கருத்துக்களை முன்வைப்பது இந்த சந்தர்ப்பத்தில் முக்கியமானது. திருகோணமலை சம்பவம் சர்ச்சைக்குரியதாக மாறியுள்ளமையினால் முன்வைப்பது முக்கியமானது. தமது நாட்டில் இனவாத செயற்பாடுகள் வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு கோணங்களில் ஏற்பட்டுள்ளன. அரசாங்கங்கள் ஊழல் செயல்பாடுகளினால் கவிழ்ந்துள்ளன. அவ்வாறு எமது அரசாங்கம் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முடியாது. ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்டு எம் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முடியாது. பொருளாதார பிரச்சனையை அடிப்படையாக கொண்டு சில அரசாங்கங்கள் வீழ்ந்துள்ளன. இந்த அரசாங்கத்திற்கு எதிராக அவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்க முடியாது. தோல்வி அடைந்த அரசியல் சக்திகளுக்கு எவ்வித சுலோகங்களும் எஞ்சவில்லை. அதனால் தோல்வி அடைந்த சக்திகளுக்கு சாதகமான வலுவான விடயம் ஒன்றை உருவாக்குவதற்கு இனவாத சந்தர்ப்பத்தை அவர்கள் கையில் எடுத்துள்ளனர். போலீசார் சட்டத்தை போன்று சட்டத்தை நிலைநாட்டுவதற்கு சமூக எழுச்சியை கவனத்திற்கொண்டே செயற்பட வேண்டும். சம்பவம் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடம் அறிக்கை ஒன்றை கூறியுள்ளேன். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த புத்தர் சிலை கொண்டுவரப்பட்டது என்ற விடயத்தை முன்வைத்தது 11:40 திருகோணமலை போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக பதிவு ஒன்று காணப்படுகிறது. அந்த பதிவில் பாதுகாப்பு காரணங்களுக்காகத்தான் புத்தர் சிலை அங்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த விடயம் என்னவென்றால் புத்தர் சிலை போலீசிற்கு கொண்டு செல்லப்பட்டதன் பின்னர் போலீசாருக்கும் இனவாதிகளுக்கும் இடையில் பிரச்சனை உருவாக்கும். இதுதான் அவர்களுக்கு சிறந்த சந்தர்ப்பம். அதனால் தான் மீண்டும் புத்தர் சிலையை அந்த இடத்தில் வைத்து உரிய பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இப்போது நீதிமன்றத்தில் பிரச்சனை உள்ளது. 2014ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட அனுமதி பத்திரம் ஒன்று உள்ளது. அப்பொழுது முதல் அண்மை காலம் வரை விகாரையாக அது பயன்படுத்தப்படவில்லை. உணவகமாக காணப்பட்டுள்ளது. அந்த உணவகத்தில் சட்டவிரோதமான நிர்மாணங்கள் உள்ளதாக குறிப்பிட்டு அதனை அகற்றுவதற்கு கரையோர பாதுகாப்பு அதிகார சபை பணிப்பாளர் நாயகம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். அதற்கு எதிராக ஆட்சேபனை ஒன்று சுற்றாடல் துறை அமைச்சில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அமைச்சின் செயலாளரும் அது அகற்றப்பட வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். அதன் பின்னர் போலீசார் நகர அபிவிருத்தி அதிகார சபையுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது தேரர் ஒரு வார காலம் அவகாசம் கோரியதாகவும் அவர் மேன்முறையீட்டை மேற்கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் அவகாசம் கோரியுள்ளார். அந்த காலம் 14ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. 16ஆம் தேதி தான் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மதஸ்தலத்தை ஏற்படுத்துவதோடு வேறு கதை ஒன்றும் உள்ளது. பொதுமக்கள் அங்கு விகாரை இருந்ததாக நினைக்கக்கூடும். அவ்வாறு இல்லை. தேரருக்கு விகாரைக்குரிய காணி ஒன்று இருந்தது. எனினும் அங்கு மத வழிபாடுகள் முன்னெடுக்கப்படவில்லை. அதுதான் உண்மை நிலை. அதன் பின்னர் மாவட்ட செயலகத்தில் பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றது. நில அளவையாளர் ஒருவரை கொண்டு அந்த காணியை சரியாக அளவிட்டு பிரித்து கரையோர பாதுகாப்பு திணைக்களத்திற்குரிய பகுதி எந்த பகுதி அடையாளப்படுத்தவும் விகாரைக்குரிய பகுதியை அடையாளப்படுத்தவும் நேற்று தீர்மானத்திற்கு வந்தனர். பழைய வழக்கின் தீர்ப்பில் புதிய நிர்மாணங்களை மேற்கொள்ள வேண்டாம் எனவும் காணப்படும் நிர்மாணங்களை அகற்ற வேண்டாம் எனவும் நீதிமன்றம் அறிவித்துள்ள நிலையில் நாமும் அதே நிலையில் உள்ளோம். விகாரைக்குரிய காணியை வேறுபடுத்தியதன் பின்னர் உரிய செயற்பாடுகளை அங்கு முன்னெடுக்க முடியும். தற்போது இந்த பிரச்சனை முடிந்துள்ளது. ஏன் இன்னும் முண்டியடிக்கின்றனர்? அந்த இடத்தில் தான் பிரச்சனை உள்ளது. அந்த இனவாத குழுக்கள் சந்தர்ப்பம் வந்தது தீ மூட்டலாம் என நினைக்கின்றார்கள். சின்ன அனுமான் இங்கிருந்து வெளியேறிவிட்டார் போல தீ மூட்டுகின்றார்கள். அதுதான் உண்மை. நாம் எந்த வகையிலும் இனவாதத்திற்கு இடமளிக்க மாட்டோம். அதனை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் அல்ல, இந்த நாட்டின் பௌத்த மக்களும் இடமளிக்க மாட்டார்கள். எவரேனும் மீண்டும் பழைய இனவாத நாடகங்களை காண்பிப்பதற்கு முயற்சித்தால் அது வரலாற்றில் மாத்திரம்தான். அதனை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். அது நிகழ்காலமும் அல்ல, எதிர்காலமும் அல்ல. எமது நாட்டின் நிகழ்கால எதிர்கால வரலாற்று இனவாதத்தினால் எழுதப்படாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். අපි තාමත් ශක්තිමත් ස්ථාවර මේ ජාතිවාදයට නම් ඉඩ දෙන්නේ. ඒකේ හැම මහත්යම තේරුම් ගන්න. අපේ රටේ අනාගතයේ දේශපාලන න්‍යායපත්‍රය ජාතිවාදී මත ලියවෙන්නේ නැති බව, වර්තමාන දේශපාලන න්‍යායපත්‍රය ජාතිවාදයෙන් ලියවෙන්නේ නැති බව ඒ මහතුරු තේරුම් ගන්න ඕන. හරි.